அன்பான சாய் பக்தரே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்க. அது ஒரு ஆசையாக இருக்கலாம், ஒரு கனவாக இருக்கலாம், இல்லைனா நீ யாருக்கும் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்க ஒரு வேண்டுதலாக இருக்கலாம். நீ எத்தனை நாள் காத்திருக்க தெரியுமா? சில நேரங்களில் நீயே உன்கிட்ட கேள்வி கேட்டிருக்க, ஏன் இன்னும் இது நடக்கலை? ஆனால் இப்போ இந்த பதிவு நீ பார்க்குறதுக்கு காரணம் இருக்குது. இது ஒரு சிக்னல், ஒரு நல்ல மாற்றமும் வாழ்க்கையில் வரப்போகுது என்பதற்கான சிக்னல். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கு, அது நிறைவேற போகுது. இன்னும் சில நிமிஷங்களில் நீ கேட்க போகும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையே மாற்றும். அன்பான சாய்பக்தரே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். நம்மளால் தாங்க முடியாத மாதிரி இருக்கும். நீ முயற்சி பண்ணுற, நீ பிரார்த்தனை பண்ணுற, ஆனால் எதிர்பார்த்த பதில் வராத மாதிரி தோணும். அந்த நேரத்தில் பலர் கைவிட்டுறாங்க. ஆனால் நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். தாமதம்னா அது மறுப்பு இல்லை, அது சரியான நேரம் வரலைன்னு தான் அர்த்தம். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் தான் இருக்கும், ஆனால் அந்த இருளுக்குள்ளே தான் அது வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும். இப்போது நீ சந்திக்கிற கஷ்டங்கள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்கு. நீ இப்போது காத்திருக்கிற அந்த வேண்டுதல் அது உன்னிடம் வராததில்லை, அது சரியான நேரத்துக்கு தயாராகிட்டுருக்கு. நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால், நீ நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தால், எதிர்பார்த்ததை விட பெரிய விஷயம் நடக்கும். ஏன்னா நம்பிக்கை வச்சவன் ஒருபோதும் காலியாக திரும்ப மாட்டான். அன்பான சாய்பக்தரே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ பேசாமல் அமைதியாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே ஓடுற ஒவ்வொரு எண்ணங்களையும் யாரோ கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீ சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நீ கஷ்டப்படுறத யாரோ உணர்கிறாங்க. அந்த யாரோ தான் உன் மீது எப்போதும் கவனம் வச்சுருக்கும் அந்த உயர்ந்த சக்தி. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு கிடச்சிருக்குன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுதான் இந்த பாபாவின் அருள். நீ இப்போது சந்திக்கிற ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு கஷ்டமும் உன் வேண்டுதல் நிறைவேறதுக்கான பாதையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நீ கேட்குறத விட உனக்கு தேவையானது தான் அந்த சக்தி தரும். அதனால தான் சில நேரங்களில் நீ கேட்டது கிடைக்காம போகலாம், ஆனால் நீ பெறப்போவது அதை விட சிறந்ததாக தான் இருக்கும். நம்பிக்கை வையே, ஒரு நாள் நீ கண்ணீரோடு கேட்ட அந்த வேண்டுதல் சிரிப்போடு நிறைவேறும். அந்த நாள் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. அன்பான சாய்பக்தரே, சில காயங்கள் வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அது மிகவும் வலிக்கும். நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வலி, நீ சிரிப்புக்குள்ளே மறைச்சிருக்கிற ஒரு உண்மை, அதையெல்லாம் யாரோ பார்த்துட்ருக்காங்க. நீ இரவில் தூங்காமல் அந்த ஒரு வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்ட நேரங்கள் அது வீணாக போயிடல. ஒவ்வொரு கண்ணீருக்கும் அது அர்த்தம் இருக்குது. நீ சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு தோல்வியும் உன்னை இப்போ இருக்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் இங்கே தான் பலர் கைவிட்டுறாங்க. நீயும் கைவிட போறியா, இல்லை இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கிறியா? ஏன்னா உண்மை என்னென்னா, சாய்பாபா சொல்கிறது என்ன தெரியுமா? அதிசயம் நடக்கும் நேரம் வரும்போது தான், எப்போதும் கடைசி நேரத்தில் தான் கஷ்டங்களும் வரும். நீ இப்போ உணர்கிற அந்த வழி நாளைக்கும் சக்தியாக மாறும். நீ இப்போ காத்திருக்கிற அந்த வேண்டுதல் ஒரு நாள் உன்னை வைக்கும் அளவுக்கு சந்தோஷம் தரும். அந்த நாள் வரும், நீ நினைப்பதற்கு சீக்கிரமாகவே வரும். அது வர உன்னோட நம்பிக்கையை மட்டும் விடாத. அன்பான சாய்பக்தரே, இப்போ நீ ஒரு முடிவு எடுக்கணும். பயம் கொண்டு பின்னால் போவியா, இல்லை நம்பிக்கையோடு முன்னால் வருவியா? வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது, ஆனால் அதை வெல்றவங்க ஒருபோதும் கைவிடாதவங்க தான். அன்பான சாய்பக்தரே, சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ இத்தனை நாளாக காத்திருக்க, அதற்காக இத்தனை கஷ்டத்தையும் தாங்கியிருக்க. இப்போது கைவிட்டா அது உன் கதையை முடிஞ்சதுக்கே சமம். ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் தாங்கினா உன் வாழ்க்கை முழுவதும் மறுவர் தருணம். நீ காத்திருந்த அந்த வாய்ப்பு, நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி, நீ கனவு கண்ட அந்த வாழ்க்கை எல்லாம் உன்னோட வழியில் தான் வருது. இப்போது உனக்கு தேவை மன உறுதி, பொறுமை, நம்பிக்கை. இந்த மூணையும் நீ பிடிச்சிக்கிட்டின்னா யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நினைவில் வச்சுக்கோ, நீ இப்போ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற படிக்கட்டுகள் தான். அதனால் கைவிடாத, மனம் தளராத, நம்பிக்கையே விடாத. ஏன்னா உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் இப்போ ஆரம்பிக்க போகுது. அன்பான சாய்பக்தரே, இன்றைக்கி இந்த பதிவு உன்கிட்ட வந்திருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஒரு அறிகுறி. இது நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாக போகுது. நீ எத்தனை நாள் காத்திருந்த அந்த வேண்டுதல் இப்போது நிறைவேறுவதற்கான பாதையில் இருக்குது. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்பிக்கையோடு காத்திருந்தா நீ எதிர்பார்த்த அந்த அதிசயம் உன்னை தேடி வரும். ஒரு நாள் நீ இப்போ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் நினச்சி பார்த்து, இதற்காக தான் எல்லாம் நடந்துச்சுன்னு நினச்சி சிரிப்ப. அந்த நாள் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. உன் மனசுக்குள்ளே இருக்க அந்த வேண்டுதல் அது நிச்சயம் நிறைவேறும். அதை உணரு, அதை நம்பு, அதற்காக தயாராக இரு. நீ காத்திருந்த அதிசயம் இப்போது உன்னோட கதவை தட்டிக்கிட்டு இருக்குது.